சச்சிதானந்தம் சதானந்தம் பிரேமானந்தம் பரமானந்தம். பேராண்டி இந்த கிழவன் இந்த தள்ளாத வயதிலே அது தெரிஞ்சதுதான் நல்லத்தே முடியலையே, அப்புறம் ஏந்து கிடந்து அலைகிறேன். கங்கா கங்கா யமுனா கோதாவரி அதுக்கெல்லாம் வரி போடுறது கிடையாது. இப்படி பல புண்ணிய நதிகள் தீர்த்தமாடி இறுதியாக குமரி தீர்த்தம் ஆடலாம் என்று தாத்தா வயசாயிருச்சு ஏற்கனவே, இறுதின்னு சொல்லாதீங்க. வருகின்ற வழியிலே கிழவனுக்கு பசி அதிகமாகி விட்டது. அப்படியா? பசியால் உடம்பிலிருந்து கொஞ்சம் பசியால் உடம்பிலிருந்து குணத்தில் அமுதேது இங்கே புசிக்க அமுதம் கிடையாது. கத்த குணத்தில் அமுதேது இங்கே புசிக்க அமுதம் கிடையாது. ஒரு நாதன் இதற்கு கொடுமை செய்வதேனே. குணத்தில் அமுதேது இங்கே புசிக்க அமுதம் கிடையாது. தேனும் தினை மாவும் இங்கே புசிக்க நாங்கள் தருவோம். தத்த தேனும் தினை மாவும் இங்கே புசிக்க நாங்கள் தருவோம். அது தின்று பசி தின்ற உடன் இங்கிருந்து போக வேண்டும். தேனும் தினை மாவும் இங்கே புசிக்க நாங்கள் தருவோம். உன் கையால் விஷத்தை கொடுத்தாலும் குடிப்பேன். ஏன் தாத்தா அப்படி சொல்றீங்க? தேனு தினமாவெல்லாம் இருக்கு தாத்தா. நாங்க கொம்பு தேன் கிடைக்கும்னு தான் எதிர்பார்த்தோம், கிடைக்கல. கிடைச்ச பம்பு தேன் இருக்கு. சாப்பிடுறீங்களா? சொல்லுங்க. அண்ணே வாய் எங்கன்னு இருக்கு? தாத்தாக்கு விக்கல் வந்துருச்சு. சொடையில கொண்டு தண்ணி கொடுங்க. அண்ணே எங்க தாத்தா? ஐயோ கீழே விழுந்துட்டாரு போல இருக்கு. கை என்ன தாத்தா குனிஞ்சு வந்தாரு. இப்ப நம்ம கைப்பட்டோன்னு நிமிர்ந்துருச்சே. உன் சுனையிலே விழுந்தவுடன் எனக்கு 70 ஆண்டுகள் பின்னோக்கி நகர்ந்து விட்டேன். அப்படியா? தாகம் தீர்ந்ததடி அண்ணமே என் முகம் தீர்ந்ததில்லை இன்னுமே. தாகம் தீர்ந்ததடி அண்ணமே தாகம் தீரவில்லை அண்ணமே என் முகம் தீரவில்லை இன்னுமே. என்னை கட்டி அனைத்தொரு முத்தமே முத்தமே தாடி நரைச்சிருச்சு விச நரைக்கவில்லை. தாடி நரைச்சிருச்சு விச நரைக்கவில்லை. விச நரைச்சாலுமே ஆசை இன்னும் போகவில்லை. விச நரைச்சாலுமே ஆசை இன்னும் போகவில்லை. தங்கச்சியை நல்லா பாதுகாக்கிறாடா. அவர் என்னைய பிடிக்க வர்றாரு இந்த கிழமை. நீங்க என்னைய காப்பாத்தறோட அந்த வந்தோனே சொன்னா பேராண்டி தள்ளாத வயதுல அந்த கிழட்டு பையலே இந்த அமுக்கறப்ப நான் ஒரு வாலிபன், இவ ஒரு வாலிபி. ஒரு வாலியா?
பயப்படாது. நான் உங்க வீட்டுல விளையாண்டேன். சரி. தாத்தாவுக்கு ஆரோட ஜோதிடம் எல்லாம் பார்க்க தெரியும். தெரியுமா? உன் தங்கச்சி கையை பார்க்கவா? இந்த கை வாழ்க்கை. போதுங்கிட்டு வா. தங்கச்சி கையை காட்ட சொல்லு. 25 வருஷமா அப்படித்தான் சொல்றாரு. இது ஆண்களுக்கு பார்க்கறது. பெண்களுக்கு காட்டுற கை இடது கை காட்டம்மா. ஒரிஜினல் தான் போடுறது. நான் கூட நினைச்சேன். குருமேடு, சந்திரமேடு, புதமேடு. 2 மேடு நல்லா இருக்கா? 2 மேட்டுக்கு நடுவில் ஏன் பள்ளமா கிடக்கு? அது பள்ளமா கிடந்தாத்தான் நல்லா இருக்கும். நீர் இந்த நீர் போகணுமா இல்லையா? ஆஹா. ஆமா, நீர் பாசனத்துக்கு அதுதான் நல்லா இருக்கும். ஜாதகத்தை சொல்லி வரேன் கேளப்பா. சொல்லப்பா. சொல்லட்டுமா? சொல்லுப்பா. வனக்குறம் மகள் வேடன் நம்பிராஜன் மகள் என வேண்டி வளர்ந்தார். ஆறுமுக பெருமானருளால் ஒரு ஆருடம் சொல்லுவேன் மானே. யாருக்கும் சொல்லலை நானே, வள்ளி பேருக்கு சொல்ல வந்தேனே. வனக்குறம் மகன் வேடன் நம்பிராஜன் மகள் எனவே வளர்ந்தார். காவலும் இங்கு புரிந்தாய். காவல் புரிந்தாயா? ஒரு நாரத மாமுனிவர் வந்தார். முருகனை மணமகனாக பார்த்து வந்தேன் என்று சொன்னார். நீ மறுத்தாயா? நீ நாடகம் பாத்தியா? கேட்பதற்கு பதில் சொல். மறுத்தாயா? அவர் போனதுக்கு பிறகு மானொன்று போனது என்று கூறிய வேடன் ஒருவனும் வந்தார். சொரு வேடம் ஒருவனு வந்தான். வானல்ல தேடியது உன்னைத்தான் என்று சொன்னார். உன்னைத்தான் தேடி என்று சொன்னான். அவனை நீ விரட்டினாயா? இதுவரை நடந்ததை சொன்னேன். இனி நடக்க போகிறது சொல்கிறேன். தெரியுமா? உன் தங்கைக்கு திருமணமாக போறது. இங்கே இருக்கிறார். எங்க இருக்காரு? ஆமாம், தனியாக இருக்கிற பயமாவே இல்லை. நாங்க எதுக்குமே பயப்படுறோம். உன்னைய பார்த்தே பயப்படல. அப்புறம் நாங்க எதுக்கு பயப்பட போறோம்? மிருகங்கள் வந்தால் நம்ம பழக்க வழக்கம் போறோம். மிருகத்தோட தானே. புலி வந்தால் புலி வந்தால் ஒரு தீயை பத்த வச்சு புலி கிட்ட காட்டுவோம். புலி தீயை பார்த்துட்டு ஓடிரும். ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ். சிங்கம் வந்தால் அதுதான் அசிங்கப்பட்டு போனோம். இந்த பிள்ளை அது மேலதான் ஏறி சவாரி பண்ணும். ஆதிபராசக்தி பரம்பரை. புலி மேல் தானே ஏறி சவாரி செய்வார். புலி இன்னொன்னு பெரிய மிருகம் வந்தால் முன்னுக்கும் தொங்கும் பின்னுக்கும் தொங்கும். காண்டாமிருகமா? இல்ல, யானை. என்னாச்சு? எங்களுக்கு ஆறுதல் சொன்னா நீங்க பயப்படுறீங்க. அந்த பேரை சொல்லாது. எனக்கு பயம். அப்படி என்றால் அதுதான் உங்களுக்கு பயமா? அது ஒண்ணுக்கு மட்டும்தான். யானை நீ கூட்டியாந்திருக்கியா? பெருமானே, உன்னை வணங்காமல் நான் வந்தது என் தவறுதான். எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு மனம் முடித்து வை. அந்த யானையை நான் வா என்றால் வரும், போய் என்றால் யானை வா. யானை நான் போக சொல்ல வேண்டும் என்றால் உன் தங்கை எனக்கு திருமணம் முடிக்க சொல். என்னது? யானைக்கு வாடகை அப்படி இருக்கேன். என் கட்டளைக்கு இணங்கி வரும். நான் யாரையும் மிதிக்க சொல்கிறேனோ அவரை தாத்தா, நீங்க அதெல்லாம் வர சொல்ல வேணாம். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம். என்னை திருமணம் செய்து கொள்றாயா? சரி, திருமணம் பண்ணிக்கிற விடுங்க. விடுங்க. யானை போ போ. எச்சு புட்டமே தாத்தா, எச்சு புட்டமே, எச்சு புட்டமே தாத்தா, எச்சு புட்டமே. யானை வந்துருச்சே பேத்தி, யானை வந்துருச்சே. தாத்தா சத்தியம் செய். குன்றின் மேல் இருக்கும் குமரக்கடவுள் சாட்சியாக, குன்றின் மேல் இருக்கும் குமரக்கடவுள் சாட்சியாக, குமரக்கடவுள் சாட்சியாக, கிழவனாகிய உண்மை, வள்ளியாகிய நான் திருமணம் செய்து கொள்கிறேன். சத்தியம். பேராண்டி, நான் போய் மணமகன் போல் வருகிறேன்.
உன் தங்கை மணமகளாக அலங்கரித்துவேன். என் வாழ்வில் புது பாதை கண்டேன்.